நீங்கள் எப்போவாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? 2 மனுஷங்க ஒரே உலகத்தில் இருக்காங்க. அந்த 2 பர்சனில் ஒரு பர்சன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. இன்னொரு பர்சன் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளங்களை மட்டும்தான் பார்க்குறாரு. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வாழ்கிற உலகம் ஒன்று தான். ஆனால் பார்க்குற விதம் வேறு. அது எதனால்? சிம்பிளான ஆன்சர் என்னென்னா, நம்மளோட 5 சென்ஸும் தான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்மளோட 5 சென்ஸுமே எப்படி நம்மளோட ரியாலிட்டி உருவாக்குது, அப்புறம் எப்படி நம்ம பர்ஸ்பெக்டிவை மாற்றுது, அதாவது கண்ணோட்டத்தை, அப்புறம் எப்படி நம்மளை லிமிட் பண்ணுது. சரி, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி வீடியோ போடுற, மேனிஃபெஸ்டேஷனை பற்றி சொல்கிற, பிரெயினை பற்றி சொல்கிற, இப்போ எதுக்கு 5 சென்ஸ் உள்ளே வருது, 5 புலன்கள் எதுக்கு உள்ளே வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு போன வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன். இந்த டயக்ராம் நான் போட்டு காட்டியிருப்பேன், மைண்டோட டயக்ராம்னு. இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் மைண்டோட டயக்ராம். நம்ம மைண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். அதாவது இந்த பெரிய சர்க்கிள் நம்மளோட மைண்ட். அதை 2ஆக பிரித்தா கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட், கீழே நம்ம பாடி. இந்த மேலே இருக்கிற பெரிய சர்க்கிள் தான் கீழே இருக்கிற இந்த சின்ன சர்க்கிளை ஆப்ரேட் பண்ணும். இந்த மேலே இருக்கிற கான்ஷியஸ் மைண்ட், இந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வர்றது எல்லாமே இந்த 5 சென்ஸும் தான். இந்த 5 சென்ஸும் தான். இந்த 5 சென்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இங்கே சப்கான்ஷியஸுக்கு வர்றது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5 சென்ஸுமே எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் டூல், நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய டூல். சரி, நம்ம இப்போ ஆரம்பிப்போம். த ட்ரூத் அபவுட் யுவர் 5 சென்ஸ். நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம வளர நம்ம நம்புகிற விஷயங்கள் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, பார்க்குறது, கேட்குறது, டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, தொடுறது. இந்த 5 சென்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தான் நம்ம ரியல் வேர்ல்டை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் அது என்னன்னா, அது ஒரு இல்யூஷன் தான். நம்மளோட சென்சஸ் எப்போவுமே நம்மளோட ரியாலிட்டியை ஷோ பண்ணாது. அது எப்போவுமே ஒரு ஃபில்டர் வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டியை மட்டும்தான் நம்ம சென்சஸ் ஷோ பண்ணும். நம்மகிட்ட இருக்கிற இந்த 5 சென்ஸுமே ஒரு ஃபில்டர் பண்ண வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டியை மட்டும்தான் ஷோ பண்ணும். அது ரொம்ப 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 ஸ்மால். சிம்பிளாக சொல்லணும்னா, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதாவது சுற்றி இருக்கிற எல்லா லைட்டோட வேவ்ஸ்களும், சூரியன்லேருந்து வர லைட்டோட வேவ்ஸ்கள் வர எல்லா ஸ்பெக்ட்ரமும், எல்லா வேவ்ஸும் இதுதான் ஸ்பெக்ட்ரம். இதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கும். நம்ம பார்க்குறது எல்லாத்துக்குமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நம்ம பார்க்குறது. இப்போ இதுக்குள்ளே ஒரிஜினலாக நம்மளால் பார்க்க முடிஞ்ச விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் அட்லீஸ்ட் பாதினாச்சும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. பாதி கூட கிடையாது. நம்ம கண்களால் பார்க்க முடிஞ்சது வெறும் இவ்வளோ மட்டும்தான். இந்த சின்ன கோட்டை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிற இந்த கலரை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். மற்ற எதையுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் 0.0035% ஆஃப் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். மித்த எதையுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் குருடு தான் நம்ம கண். நம்ம கண்ணால் முக்கால்வாசி இதை காட்டவே முடியாது. நம்ம கண்களால் எதை பார்க்க முடியாதுன்னா, காமா ரேஸை பார்க்க முடியாது, காஸ்மிக் ரேஸை பார்க்க முடியாது, எக்ஸ்ரேவை பார்க்க முடியாது, அல்ட்ரா வயலட் ரேஸை பார்க்க முடியாது, இன்ஃப்ராரெட்டை பார்க்க முடியாது, மைக்ரோவேவ்ஸை பார்க்க முடியாது, ரேடியோ வேவ்ஸை பார்க்க முடியாது, ப்ராட்காஸ்ட் சிக்னல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா, யுவர் ஐஸ் ஆர் பேசிக்கலி பிளைண்ட். தே கேப்சர் எ டைனி விண்டோ அண்ட் யுவர் பிரெயின் ஃபில் த ரெஸ்ட் வித் அசம்ஷன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மை நம்ம நம்புறோம்ல. ஆனால் நம்ம பார்க்குறதுலேயே இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம ஒரிஜினலாக நம்ம கண்களால் பார்க்க முடியுது. மீதி எல்லாம் நம்ம இதே இடத்துல சுற்றிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாமல். இதுதான் நம்மளோட ஐஸோட லிமிட்டேஷன். 5 சென்ஸில் ஒன்று நான் சொல்லிட்டேன். ஒரு சென்ஸோட லிமிட்டேஷன் இவ்வளோ தான் பார்க்க முடியும். அடுத்து கேட்குறது. நம்ம கேட்குற ரேஞ்ச் ரொம்பவே டைனி தான். ஹியூமன் ஹியர் கேன் ஹியர் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியுமா. அதுக்கு மேலே நம்ம காதால் வேறு எந்த ஃப்ரீக்குவன்சியும் கேட்க முடியாது. ஓகே. ஆனால் டாக்ஸால் 65,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போக முடியுமா. கேட்ஸால் 75,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போக முடியுமா. டால்ஃபினால் 1,50,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போக முடியுமா. வௌவால்களில் அப்ராக்சிமேட்டாக 2,00,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகுமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ நம்ம கேட்குற உலகமும் ரொம்பவே குறுகிய உலகம்தான். அதாவது பார்க்குறது ஒரு விதமான வேர்ல்டாக வச்சுக்கோங்க, கேட்குறது ஒரு விதமான வேர்ல்டாக வச்சுக்கோங்க, ஸ்மெல் பண்ணுறது ஒரு விதமான வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ளே இவ்வளோ தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற லிமிட்டேஷன். நாம் இவ்வளோ தான் சுப்ரியரான பீயிங் மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலுமே கூட, எல்லாத்தையுமே ஆக்குப்பை பண்ணாலுமே கூட, நமக்கு லிமிட்டேஷனை வச்சு தான் படைச்சிருக்கோம். ஆனால் நம்ம கீழே இருக்கிற கம்மியான பீயிங் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூட நம்மளோட ஹையர் சென்ஸோட பிறந்திருக்கு. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கேட்குறதுக்கு நான் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, யூ திங்க் யூ ஹியரிங் எவ்ரி திங், பட் த ட்ரூத் இஸ் மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் அரவுண்ட் யூ இஸ் சைலண்ட்
டு யூ. முக்கால்வாசி சுற்றி இருக்கிற சவுண்டை நம்மளால் வந்து கேட்கவே முடியாது. இதுவும் ஒரு லிமிட்டேஷன் தான். அடுத்து வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறது வந்து நோஸ் வழியாக தான் ஸ்மெல் பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம நோஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக 5 to 10 மில்லியன் ரிசப்டார்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 300 மில்லியன் ரிசப்டார்ஸ் வந்து இருக்குமா டாக்ஸுக்கிட்ட மட்டும். அப்ராக்சிமேட்டலாக 5 to 10 மில்லியன் எங்கே இருக்குது, 300 மில்லியன் ரிசப்டார் எங்கே இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நாய்களால் நம்ம உடம்புலேருந்து வர எமோஷனை ஸ்மெல் பண்ண முடியுமா? கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. எமோஷனை ஸ்மெல் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு டாக்ஸுக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம். அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் எந்த இடத்துல இருக்கோம். அடுத்து வந்து டேஸ்ட்டு தான். நாக்கு வழியே நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். ஃப்ளேவர்ஸ், நம்ம டேஸ்ட் பண்ணுற ஃப்ளேவர்ஸில் வந்து 5 ஃப்ளேவர்ஸ் தான் இந்த உலகத்தில் இருக்கும். 5 டேஸ்ட்டை மட்டும்தான் நம்ம டேஸ்ட் பண்ண முடியுமா. அது என்னென்னா இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு, உமாமி அப்படிங்கிற டேஸ்ட் என்னென்னா கறியோட டேஸ்ட் மாதிரி இருக்குமா. அது இந்த 5 டேஸ்ட் மட்டும்தான் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து 9000 டேஸ்ட் பட் மட்டும்தான் இருக்கான். ஆனால் அதுவே கம்பேரிட்டிவ்லி கேட்ஃபிஷ் கிட்ட வந்து 1,00,000 டேஸ்ட் பட்ஸ் இருக்கான். டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்லுக்கும் லிங்க் ஆகிருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. அந்த மாதிரி மோஸ்ட்டாக இமேஜினேஷன் மாதிரி தான் அதுவும். அடுத்து வந்து டச். நம்ம டச் பண்ணுறது கூட நம்ம உணர்றோம்ல, அது கூட லிமிட்டேஷனில் இருக்குது. என்னென்னா நம்மளால் வந்து ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ண முடியும், வைப்ரேஷன் வந்து கூட ஃபீல் பண்ண முடியும். லைட் அப்படியே ஷேக்கான ஒரு ஃபீல் ஆகுது இல்லை, அது வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். டெம்பரேச்சர் ஃபீல் பண்ண முடியும், பெயினை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாத நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்மளால் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஃபீல் பண்ண முடியாது, எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஃபீல் பண்ண முடியாது, ஹேர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது, எர்த் வைப்ரேஷனை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. இது எதுக்குடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மிருகங்களால் இதை வந்து ஃபீல் பண்ண முடியுமா, பறவைகளால் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஃபீல் பண்ண முடியுமா, ஆமைகளாலையும் பண்ண முடியுமா, சில மீன்களாலையும் பண்ண முடியுமா. அதை எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நேவிகேஷனுக்காக தான். ஏன்னா பறவை எங்கே போனாலும் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்துடும். அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதை வந்து ஷார்க்ஸால் வந்து ஃபீல் பண்ண முடியுமா. ஏர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறத வந்து சில இன்செக்டால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல, நான் அது அப்படியே சொல்கிறேன். அடுத்து எர்த் வைப்ரேஷனை வந்து ஹெலிபன்ஸால் வந்து ஃபீல் பண்ண முடியுமா. இன்ஃப்ராரெட் சவுண்ட்ஸையும் வந்து அதால் கேட்க முடியுமா. லோ ஃப்ரீக்குவன்சியை வந்து அதால் கேட்க முடியும். நம்மளால் கேட்க முடியாத லோ ஃப்ரீக்குவன்சி. இப்போ நான் சொன்னது எல்லாம் தான் நம்ம சென்சரி ஃபேக்டரோட வீக்னஸ் அண்டு ப்ளஸ் எல்லாமே இருக்குது. நம்ம என்னதான் சுப்பீரியர் பீயிங் மாதிரி நம்ம இருந்தாலுமே கூட நமக்கும் ஏகப்பட்ட லிமிட்டேஷன் இருக்குது. முக்கால்வாசி இதை நம்மளால் வந்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது நம்ம சென்ஸுக்கு. அதனால் நம்ம பார்க்குறதுல எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை, கேட்குறது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்து லிமிட்டேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இப்போ நான் சில அனிமல்ஸ் வச்சு நான் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு கழுகால வந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட முயல் எங்கே இருக்குது, இதெல்லாம் எங்கே இருக்குது, இறை எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுமா. மனுஷனை கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு லைட் ரிசப்டர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியது வந்து கழுகுகிட்ட இருக்கான். 5 மடங்கு. பாம்புகளால் வந்து ஹீட் மேப்பை வந்து பார்க்க முடியும். அதாவது ஹீட் இந்த கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டிவிலெலாம் பார்த்துருப்பீங்களே, ஹீட் வெளியே வரதை வச்சு பார்க்கலாம். ப்ரிடேட்டர் படத்தில் வருமில்ல, அந்த மாதிரி வந்து பாம்புகளால் வந்து பார்க்க முடியுமா. தேனீக்களால் வந்து அல்ட்ரா வயலட் லைட்டை வந்து பார்க்க முடியுமா. ஃப்ளவர்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய யூவி பேட்டர்ன்ஸை வந்து பார்க்க முடியுமா. அதாவது ஏற்கனவே ஃப்ளவர்னு அழகாக தான் இருக்கும், பூக்கள்னாலே அழகு தானே. டால்ஃபின்ஸால் வந்து சோனாரை வந்து சவுண்ட்ஸை வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் சுறாக்களால் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். புறாக்களால் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதை வச்சு அதனால தான் புறாக்களை வந்து அந்த காலத்துலலாம் தூதோட யூஸ் பண்ணாங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு அதை கண்டுபிடிச்சி வந்து எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு திரும்பி வந்துடும். பூமியில் வாழ்கிற அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான உலகம் இருக்குது. நாம் பார்க்க முடியாத விஷயங்களையும் அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, அது பார்க்குறது உண்மையான உலகமா, நாம் பார்க்குறது உண்மையான உலகமா. நான் சொல்கிறேன் பாருங்க, அது வந்து அதோட உலகத்தில் வாழுது, நாம் வந்து நம்மளோட உலகத்தில் வாழ்கிறோம். அதுக்கு வந்து ஒரு சர்டன் ரேஞ்ச் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்குது, நமக்கு வந்து ஒரு சர்டன் ரேஞ்ச் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் அது பார்வையில் அது உண்மை, நம்ம பார்வையில் இது உண்மை. ஆனால் நம்மளோட லிமிட்டேஷன் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல அது சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும், மித்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலையே. அப்போ நம்ம பார்க்க முடியலங்கிறதுக்காக அது பொய் ஆயிடாது. அப்புறம் எப்படி செல்ஃபோன்லாம் ஒர்க் ஆகுது, மைக்ரோவேவ்லாம் ஒர்க் ஆகுது, ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகுது, வைஃபைலாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதையும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தால் தான் வரும். அதுவும் இன்னொரு விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 5 சென்ஸுக்குமே
ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதாவது பார்க்கறது வந்து கண்ணில், கேட்கறது வந்து காதில், தொடுறது வந்து ஸ்கின்னில், முகர்றது வந்து மூக்கில், சுவைக்கிறது வந்து நாக்கில். இந்த 5 சென்ஸோட டூல் வந்து இப்போ நான் சொன்ன இந்த இதுகள். சென்ஸ் வந்து தனி, டூல்ஸ் வந்து தனி. அதையும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, யுவர் பிரெயின் கிரியேட் ரியாலிட்டி, நாட் யுவர் சென்சஸ். இந்த 5 சென்ஸுமே இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த 5 சென்ஸ் வந்து சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரெயினுக்கு வந்து சென்ட் பண்ணும். அப்புறமா தான் பிக்சர் வந்து உருவாகும். ஓகே, யுவர் சென்ஸ் கிவ் யுவர் பிரெயின் இன்கம்ப்ளீட் டேட்டா. யுவர் பிரெயின் தென் கிரியேட் ரியாலிட்டி இன்சைட் யுவர் மைண்ட். இதோட பேர் தான் ப்ரெடிக்டிவ் ப்ராசஸிங், முன்னாடியே கணிக்கிற வேலை. யுவர் பிரெயின் கெஸ்ஸஸ் மோஸ்ட் ஆஃப் வாட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதை நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். உங்கள் பிரெயின் அந்த இன்கம்ப்ளீட் டேட்டாவை வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயங்களோடு அதை சேர்த்து புகுத்தி கம்ப்ளீட் டேட்டாவாக வந்து அதை மாற்றிடும். இது எப்படி புரிகிற மாதிரி நான் சொல்கிற பாருங்க. இதுக்கு வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க போகிறீங்க. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம அதை வந்து இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா பிரெயின் வந்து ஃபஸ்ட்டு கொண்டாடுறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் புது விஷயங்களை ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய அதை வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஆல்ரெடி என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வச்சு தான் புதுசாக வரதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணும். இதனால தான் நம்ம ஆப்டிக் இல்யூஷனுக்கு ஈஸியாக ஏமாந்துருவோம். அப்புறம் சில விஷயங்களை பாதி ஞாபகம் வச்சுப்போம், சில விஷயங்களை பாதி ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கும் சில டைம், ஆனால் ஃபோன் உண்மையிலே வைப்ரேட் ஆகாது. கால் வந்து வர மாதிரியே இருக்கும், ஆனால் கால் வந்து வராது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரியே இருக்கும். ஃபோனை தூரமாக வச்சுட்டு நம்ம அந்தாண்ட இருந்தோம்னா ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து பார்த்தா வைப்ரேட் ஆகிருக்காது. தூரமாக இருக்கும்போது ரிங் அடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அது ரிங் அடிச்சிருக்காது. ஏன்னா நம்ம சென்சஸ் வந்து நம்மளை வந்து ஃபுல் பண்ணும் சில டைம். சிம்பிளாக சொல்லணும்னா, யூ திங்க் யூ சீயிங் த ரியாலிட்டி, பட் யூ ஆர் சீயிங் யுவர் பிரெயின் இன்டர்பிரேஷன். யூ ஆர் நாட் லிவிங் இன் த ரியல் வேர்ல்ட், யூ ஆர் லிவிங் இன் யுவர் பிரெயின் பெஸ்ட் கெஸ்ஸஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது எப்போவுமே நம்ம பிரெயின் கெஸ் பண்ணுற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது என்னடா உளர்ற, பிரெயின் தான் வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறையா பேர் வந்து யூடியூப்பில் ரீல்ஸில் வந்து பார்த்துருக்கலாம். அதாவது 2 கை இருக்குல்ல, ஒரு கையை வந்து மறைச்சிட்டு இன்னொரு ஃபேக்கான ஒரு கையை வந்து வச்சுட்டு உங்கள் கைக்கு பக்கத்துலேயே அந்த ஃபேக்கான கையில் வந்து சுத்தியில் வச்சு அடிப்பாங்க. அடித்த உடனே அந்த வலி வந்து நமக்கு ஃபீல் ஆகும். எதுக்குனால ஃபீல் ஆகுது? ஏன்னா நம்ம பிரெயின் தான் அது எல்லாத்தையுமே இன்டர்பிரேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது நம்ம பிரெயின் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு, அது நம்மளுக்கு தான் அப்படின்னு நினச்சி. பிளசிபோ எஃபெக்ட்னு கூட ஒன்று இருக்குது. பீப்புள் ஹீல் ஃப்ரம் ஃபேக் மெடிசன் பிகாஸ் தட் பிரெயின் ஹீல் தெம் செல்ஃப். சிம்பிளாக சொல்லணும்னா, ரியாலிட்டி இஸ் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். சேர்றா இவ்வளோ பெருசாக என்னென்னமோ வளர்றான்டா, சென்சரிங்கிறான், அதுங்கிறான், லிமிட்டேஷனுங்கிறான், எதோ சொல்கிறான்டா. இப்போ இது என்ன தாண்டா சொல்ல வரான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, த பிக் ட்ரூத், ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சென்சரி ப்ராப்ளம்ஸ். அதாவது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே இந்த சென்சரி பிரச்சனைகள்லேருந்து வரத்தான். அதாவது அதெல்லாம் ஒரு போலியான விஷயங்கள் தான். இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லை. அதாவது நம்மளோட லிமிட்டேஷன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறது அந்த லிமிட்டேஷனை நான் சொல்லலை. இப்போ நான் சொல்ல வர்றது நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லிமிட்டேஷனை நான் சொல்கிறேன். என்னால் முடியாது, எவ்ரி ஃபியர், எவ்ரி இன்செக்யூரிட்டி, எவ்ரி எமோஷனல் ரியாக்ஷன், எவ்ரி லிமிட்டேஷன், அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா 5 சென்ஸ்லேருந்து வர பிரெயின் இன்டர்பிரிட்டேஷன் தான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யூ டோன்ட் ரியாக்ட் டு வாட் ஹேப்பன்ஸ், யூ ரியாக்ட் டு வாட் யுவர் சென்சஸ் டெல் யூ டு ஹேப்பன். ஏன்னா நான் என்ன சொன்னேன், எல்லாமே பிரெயின்லேருந்து நடந்துகிட்ருக்கு. பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இந்த 5 சென்ஸுமே. இந்த 5 சென்ஸும் தான் நம்மளோட இந்த உலகத்தை பார்க்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 5 சென்ஸுக்குமே லிமிட்டேஷன் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும். அப்படின்னா நம்ம பார்க்குறது எது வழியாக பார்ப்போம்? சில லிமிட்டேஷன் வழியாக தானே நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் உண்மையிலே அந்த ப்ராப்ளம் அங்கே இல்லை தானே, லிமிட்டட் ப்ராப்ளம் தான் அது. உண்மையிலே நம்ம பார்க்குறது எல்லாத்துலேயுமே பாதி வந்து உண்மை, பாதி வந்து பொய். இதனால தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்தாலும் அது ஒரு போலியான விஷயமா நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அது முடிஞ்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா, வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பேண்ட், வாட் யூ பிலீவ் பிகம் யுவர் ரியாலிட்டி. அதாவது நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறிக்கிட்டே இருக்கும்.
Neuroscience says your brain filter reality based on your beliefs. யூஸ் த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நான் அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு பிலீவ் பண்ணீங்கன்னா அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சென்சஸ் வந்து அன்லக்கியாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ஃபில்டர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி நான் சொன்னேன்னா, அன்லக்கி அப்படிங்கிறதுனால பிரெயினில் அன்லக்கி தாட் கான்சியஸ்குள்ளே வந்து அடுத்து வந்து சப்கான்சியஸ்க்கு போய் அடுத்து வந்து நம்ம பாடியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். 5 சென்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் அதை வந்து ஃபைன் பண்ணி இது ரியல் தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணும். இதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். தெரியலனா சிம்பிளான விஷயங்கள் தான். ரியல் ஃபேக்ட் தட் கனெக்ட் சயின்ஸ் ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷன். யுவர் தாட் சேஞ்சஸ் யுவர் பிரெயின், யுவர் எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்சஸ் பர்செப்ஷன், யுவர் ஃபோக்கஸ் கண்ட்ரோல் த RAS, எமோஷன் மேக் சென்ஸ் மோர் சென்சேஷன். ஃபைனலாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, யூ டோன்ட் லிவ் இன் த வேர்ல்ட், யூ லிவ் இன் த வேர்ல்ட். யுவர் 5 சென்ஸ் allow you to experience a world filtered by beliefs, emotion, memory and experience. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த 5 சென்ஸ் மூலியமாக தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவும் பிரெயின் வழியாக தான். இப்போ வந்து நான் இத்தனை நாளாக நம்ம பிரெயின்லேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னதுக்கான கிளாரிட்டியாக நான் சொல்லிட்டேன். அதாவது சிம்பிளாக கிளாரிட்டியாக புரிகிற மாதிரி நான் இப்போ சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்ம மைண்ட் பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் நம்ம 5 சென்ஸ். இந்த 5 சென்ஸும் தான் அவுட்டர் வேர்ல்டை வந்து பார்க்குறதுக்கு உதவுது. இந்த 5 சென்ஸுமே இல்லைன்னா நம்ம என்ன அதெல்லாம் நமக்கு தெரியல, அது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 சென்ஸும் தான் இந்த உலகத்தை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த 5 சென்ஸ் மூலிமா தான். இந்த 5 சென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் பிரெயின் வந்து ரியாலிட்டி வந்து நமக்கு ஷோ பண்ணும், இல்லைனா ஷோ பண்ணாது. 5 சென்ஸுமே வெளி உலகத்தை பார்த்து உணர்ந்து தொட்டு டேஸ்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிரெயினில் ஓ இது இருக்குப்போ அப்படின்னு நமக்கு தெரியும். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கண்ணுக்கு தெரியலை, நம்மளால் பார்க்க முடியல, கேட்க முடியல அப்படிங்கிறதுக்காக அது ஒன்றும் பொய்யாயிடாது. நான் எதை அப்படி சொல்கிறேன்னா, உங்களோட கனவுகளை தான் நான் சொல்கிறேன், உங்களோட கோல்ஸை தான் நான் சொல்கிறேன். கண்ணுக்கு தெரியலை, இன்னும் நடக்கலை அப்படிங்கிறதுனால அது வந்து பொய்யாயிடாது. ஏன்னா அது இன்னும் உங்கள் சென்ஸுக்கு வந்து தெரியல அளவுக்கு இன்னும் வரலை. அதனால் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி இந்த அனிமல்ஸுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட அதிகமான விஷயங்கள் இருக்குது, அதாவது யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மனிதனுக்கு யூனிக்கான விஷயங்களும் இருக்குது, அது வந்து ஹையர் கெப்பாசிட்டியும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ரியல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்னது எதுவும் புரியலன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.